9 பீசஸ் ப்ரௌனி ஆஃபர் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நெறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டுருந்தாங்க. அப்படி கேட்டதில ஒரு கஸ்டமர் தான் இவங்க. நான் ரீசென்ட்டா இருக்க மெனுவ வந்து ஷேர் பண்ணேன். இதில ஏதாவது உங்களுக்கு வேணுமா பாருங்க அப்படின்ட்டு. அதில வந்து அவங்க என்ன செலக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, டபுள் சாக்லேட் வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா மைதாக்கு பதில் வீட் கேட்டிருந்தாங்க. நான் வந்து எக்ஸ்ட்ராவா வந்து என்ன சஜெஸ்ட் பண்ணேன்னா, ராகியும் இருக்கு. ராகில 2 ஃப்ளேவர் வச்சிருக்கேன். ஸ்ப்ரவுட்டட் ராகி, நார்மல் ராகி. உங்களுக்கு என்ன வேணுமோ அத சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னேன். அப்புறம் எனக்கு நார்மல் ராகிலேயே டபுள் சாக்லேட் போட்டுட்டு சுகருக்கு பதிலா வந்து நாட்டு சக்கரை போட்டு எனக்கு தாங்க அப்படின்னாங்க. சரி அவங்க சொன்ன மாதிரியே வந்து எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி அனுப்பிட்டேன். பட் கடைசியாக அவங்க வந்து சாப்பிட்டு ரிவ்யூ சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்க ஏன் இவ்வளோலாம் கஸ்டமைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு இப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு. அவங்க 3 மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களாம். ஸோ அந்த கிரேவிங்ஸ்க்காக வந்து நான் அவங்க ப்ரௌனியை வந்து ஆர்டர் பண்ணேன். ஆக்சுவலாக 9 பீசஸ்க்காக வந்தேன். கடைசியில் ராகி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்னோட கிரேவிங் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. நாங்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் ஆர்டர் பண்ணணும். மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பாய்.